அதிகாரம் 3ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சவுல் வீட்டார் வந்து தாவீது வீட்டார் மேலே போரில் பண்ணுவாங்க. போர் பண்ண தாவீது வீட்டார் வந்து ஆண்டவர் தாவீது மேலே இருந்ததுனால வலிமை இழந்துட்டே போவாங்க. ஆனால் சவுல் வீட்டார் வந்து வலிமை இழந்துட்டே போவாங்க. அதுக்கப்புறமா தாவீதுக்கு வந்து எபிரோன்கிற ஊரில் பிறந்த பிள்ளைங்களை பற்றி பார்க்குறோம். அதாவது அவருக்கு 6 மனைவிகள் இருக்கும். முதல் மனைவி வந்து அகினோவாம், அவரோட குழந்தையான அம்னோன். 2வது அபிகாயில், அவங்க பிள்ளை வந்து கிளையாபு. அடுத்து கெசோர் மன்னன் தால்மாவோட மகள் மக்காவு, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அப்சலோம். அடுத்து அகீத்துக்கு பிறந்தவங்க அதோனியா, அபித்தாலுக்கு பிறந்தவங்க ஜெபத்ரியா, எக்லாவுக்கு பிறந்தவங்க இத்ரயாம். ஸோ இந்த மாதிரி 6 பிள்ளைங்க எபிரோனில் பிறப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, ஐயாவோட மகள் இரிஸ்பா வந்து சவுலுக்கு வந்து வைப்பாட்டியாக இருப்பாங்க. அப்போ இஸ்போசத்து வந்து அப்னேரை பார்த்து, நீ வந்து ஏன் இரிஸ்பாவோட உறவு கொண்டங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை கேள்வி விட்டுறதும் அப்னேருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் வந்து இவ்வளோ நாள் யூதா உன்னை போரிட்டு வீழ்த்தாமல் பாதுகாத்துட்டு வந்தேன். நான் உண்மையாக வேற இருந்தேன். ஆனால் நீ ஒரு பொண்ணை வச்சு என்னை குற்றவாளின்னு ஆக்கிட்டேன். அதனால் நீ இதுக்குள்ளே தான் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் தாவீதையே திருப்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். தாவீதே வந்து போரிடாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து அப்னேருங்கிற அந்த எதிரியை கூட அவருக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு அந்த இடத்துல கிருபையாக இருந்து மாற்றிருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறமா அப்னேர் வந்து தாவீதை பார்த்து, உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை போட்டு செய்ய போகிறேன். என்னோட கை உன்னோடு தான் இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ தாவீது சரி, இந்த உடன்படிக்கை சரிதான். ஆனால் நீ கூட்டிகிட்டு வரும்போது என்னோட மனைவி, அதாவது 100 நுனித்தோளுக்காக நான் நின்று போட்டி கொடுத்து சவுல்கிட்ட இருந்து மணந்து கொண்ட அவருடைய மகளான மீக்காலை எனக்கு நீ திரும்ப கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ சேர்த்து வந்து இருந்து மீக்காலை கூட்டிகிட்டு வரும்போது, அதாவது பல்தியேல் தான் இப்போ மீக்காலோட கணவராக இருப்பார். அவர் வந்து அழுதுகிட்டே வருவார். அப்னேர் வந்து நீ போயிடு அப்படின்னோடனே அவர் போயிடுவார். மீக்காலை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அப்னேர் வந்து இஸ்ரேல் மக்களிடம் வந்து தாவீது ஆட்சிக்கு வரணும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நிலைநாட்டுங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் தாவீதும் ஒரு 20 பேரும் சேர்ந்து எபிரோனில் போய் தாவீதை பார்ப்பாங்க. அங்கே தாவீது அவங்களுக்கு விருந்து கொடுப்பாரு. அப்புறம் அப்னேர் வந்து திரும்பி போயிடுவார். அவர் திரும்பி போகிற வழியில் வந்து யோவாபு வந்து அவர் திரும்ப கிளம்பும்போது தான் யோவாபு வெளியே போயிட்டு வந்திருப்பார், கொள்ளை எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவர் அப்னேர் வந்துட்டு போனதை கேள்விப்பட்டு தாவீதிட்ட போய், எதுக்காக நீங்கள் அப்னேரை வந்து போக விட்டீங்க, அவன் வந்து ஏமாத்துறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது சொல்லிவிட்டு உடனே யோவாப் வந்து அப்னேர்ட்ட தூதர் அனுப்பி அவனை திருப்பி வந்து எபிரோனுக்கே வர வைப்பார். அப்போ இது வந்து தாவீதுக்கு தெரியாமல் தான் நடக்கும். அவரும் வந்து சரி தாவீது தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினச்சி வந்துட்டுருப்பாரு. வந்ததும் அப்னேர் என்ன பண்ணுவார், அப்னேரும் யோவாபும் தனித்தனியாக பார்ப்பாங்க. அப்போ யோவாப் வந்து அப்னேரை வயிற்றுல குத்தி கொன்றுவார். இது எதுக்காகனா, அவருடைய தம்பி அசாவேல் வந்து அப்னேரை விரட்டி போகும்போது யோவாபோட தம்பி தான் அசாவேல் அப்னேரை விரட்டும் போது அப்னேர் வந்து அசாவேலை குத்தி கொண்டிருப்பார். அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக யோவாப் வந்து கொன்றுவார். தாவீது இதை கேள்விப்பட்டு யோவாபிட்ட ரொம்ப கோவப்பட்டு ஏன்னா இது வந்து நீயா பண்ணது, நான் சொல்லி நீ செய்யாதது, அதனால இந்த குற்றத்துக்கு நீ தான் பொறுப்பாவங்கிற மாதிரி தாவீது சொல்லிடுவார். சொல்லி அப்னேருக்காக புலம்புங்க, ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய தலைவன், அவன் நம்மகிட்ட வந்து சரணடைஞ்சு நம்ம பக்கமாக இருப்பேன்னு சொல்லியிருந்தான். அப்படிங்கும்போது அவன் நமக்கு தலைவன் மாதிரி கணக்கு. ஸோ ஒரு தலைவன் இறந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாரும் மக்களும் அழுது புலம்புவாங்க.